ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கிச்சன் ப்ராடக்ட் ஒரு பார்ட் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். சப்போஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம், வேணா செக் பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சனில் செய்கிற நிறைய மேனுவலான ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நிறைய கிச்சன் டூல் வந்து நம்ம வாங்கியிருப்போம். அது உண்மையிலேயே வந்து வேலையை வந்து சுலபமாகிச்சா இல்லையா அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். லாங் டைமாக வந்து யூஸ் பண்ணதுனால இப்போ வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஒய்ஃப் வந்து அதிகமாக இந்த டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணதுனால, ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால அவங்ககிட்டயும் வந்து ஒப்பீனியன் வந்து கேட்போம், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற எல்லா ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸும் ப்ராடக்ட் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சீவ் கப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணும்போது இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் சூப்பரான ப்ராடக்ட் தான் வந்து சொல்லியிருப்போம். வேலையை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராகவே சுலபமாகிருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகிட்டு இருக்கும்ல. ஆமாம். இப்போ எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட்டு? நல்ல ப்ராடக்ட் தான். என்னென்னா நம்ம யூஸ்வலாக நார்மல் அந்த ஜல்லடை இருக்குல்ல, அதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து நம்ம ஜலிக்கும் போது மேலேயும் கீழேயும் நிறைய மாவெல்லாம் சிந்தும். இது வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது மாவு வந்து நம்ம ஜலிக்கும் போது. ஆனால் என்ன நம்ம ஒரு இஷ்யூ இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணது என்னென்னா, அந்த ரவை வந்து நான் ஜலிக்கும் போது இந்த மேலே இருக்குல்ல, இது வந்து அப்படியே வெளியில் வந்துடுச்சு. இந்த இது இருக்குல்ல, இது வந்து வெளியில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஆனால் அதை ஃபிட் பண்ணிட்டோம் நம்ம, இருந்தாலும் திருப்பி எப்போ வெளியில் வரும்ன்ட்டு தெரியல. அது வெளில வந்துச்சுன்னா அவ்வளோதான், ப்ராடக்டே வந்து நோ யூஸ் மாதிரி தான். அதனால் அது மட்டும் ஒரு பிரச்சனை. இன்னொன்று என்னென்னா, இந்த இடம் வந்து கொஞ்சம் அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகும். மாவு வந்து அடிக்கடி சிக்கும் போது இதை வந்து நம்மளால் ஆப்ரேட்டே பண்ண முடியாது. அப்போ இப்படி அடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து பண்ண முடியும். அது வந்து ஒரு ட்ராபேக் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல இந்த ஹோல் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் வந்து இப்போ கோதுமை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் ஜலிக்கும் போது பெருசாக எனக்கு வந்து மேலே வந்து நிற்கலை. அது வந்து ஒரு பிரச்சனை. இதில் ரொம்ப மைன்யூட் பார்ட்டிக்கலாக இருக்கிற மாவெல்லாமே வந்து இதில் வந்து ஜலிக்க முடியாது. ஏன்னா இந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கனால எல்லாமே நமக்கு கீழே வந்துடும். ஓகேவா? இன்னொன்று அதுவே அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த இடத்துல நமக்கு இப்படி பண்ணும்போது தெரியுதா, ஒரு ஃபேன் மாதிரி ஒன்று சுற்றுது இல்லை, அதனால எதாவது கெட்டியாக மாவு இருந்துச்சுன்னா அதுவே வந்து பொடி பண்ணிடும். பொடி பண்ணி கீழே தள்ளிடும். அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஓவரால் வந்து ஓகே ப்ராடக்ட் தான். ரொம்ப ஆவரேஜாக வந்து சொல்ல முடியாது. ஆமாம், சூப்பர். அப்போ வந்து ஒர்த்துலேருந்து ஆவரேஜான ப்ராடக்ட். ஆமாம், ஏன்னா இது பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம வாங்கின ப்ராடக்ட்டு. அதனால இப்போ அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகப்பாவோட பிளெண்டர். இது வந்து ட்ராவலுக்காக வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து ஒர்த்தியான ப்ராடக்ட் தான் வந்து சொல்லியிருப்போம். ஆனால் குட்டி ட்ராபேக்ஸ் வந்து இருக்குது இதில். இப்போ ஒரு 5 மந்த்ஸ் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட்டு? இப்போவும் அதான் நம்ம பெருசாக இது வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லின்றதுனால நம்ம எங்கே பெருசாக எதுவும் ட்ராவல் பண்ணல ரீசெண்ட் டேஸில். அதனால் வந்து பெருசாக இது யூஸ் பண்ணல. பட் என்னென்னா, நம்ம ரெகுலராக ஏதோ ஜூஸ் வந்து மிக்சியில் அடிக்கிறோம் அப்படின்னா அதே எஃபிஷியன்சியை வந்து இதில் வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. அப்பப்போ ஸ்டக் ஆகும் நடுவில். நம்ம இப்படி ஆட்டி அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்க முடியும் நம்மளால். அந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா இப்போது நம்ம எங்கேயா போகிறோன்னா டக்குன்னு ஃபுட்டுக்கு வந்து அலைய முடியாது. அந்த மாதிரி டைமில் இல்லை குழந்தைங்க வச்சுருக்கோம், அந்த மாதிரி டைமில் ஏதோ ஒரு ஃப்ரூட் ஜூஸ் அடிக்கணும் அப்படின்னா அந்த டைமில் இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நல்ல ப்ராடக்ட் தான். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டுக்கு வந்து புட்டு மேக்கர் வந்து போயிடலாம். இது வந்து ஒரு செம்ம ஒர்த்தியான ப்ராடக்ட் வந்து சொல்லியிருப்போம். ஆனால் அதுலேயும் வந்து ஒரு ட்ராபேக் வந்து சொல்லியிருப்போம். அந்த மேலே புடிலாம் வந்து உடஞ்சிட்ருக்கோம், அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. ஆனால் ப்ராடக்ட் வைஸ் வந்து ஒரு ஒர்த்தியான ப்ராடக்ட் தான். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிட்டு இருக்குமா? ஆமாம். இப்போ எப்படி இருக்குது அந்த ப்ராடக்ட்டு? என்னென்னா, மெயின் ரீசன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். இது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இப்போது ரெகுலராக நம்ம வந்து யூஸ்வலாக முன்னாடி கேக் வந்து மந்த்லி 1-2 அப்படி செஞ்சிட்ருப்போம். இப்போ அது கொஞ்சம் ஸ்டாப் ஆகி இப்போ வந்து புட்டு வந்து நம்ம அடிக்கடி கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பசங்களுக்கு வந்து பிடிக்குது அப்படின்றதுனால செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்னென்னா, அதான் ரெகுலராக நம்ம புட்டு வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குழா புட்டு அந்த மாதிரி செய்யணும். அந்த மாதிரி செய்யணுன்றப்ப நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, நமக்கு குக்கிங் டைமும் வந்து ரொம்ப கம்மி. ஒரு 7 to 10 மினிட்ஸில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ப்ரிப்பரேஷன் டைம் எல்லாம் சேர்த்தே ஒரு 15 மினிட்ஸில் ஒரு ஸ்நாக் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரெடி பண்ணிட முடியும். அதனால் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இன்னும் நம்ம அந்த கேரளா சைடில் பண்ணுற மாதிரி, அதை நீங்கள் வீடியோவில் சொல்லியிருப்பீங்கல்ல, அந்த கடலைக்கறி அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓவராலாக இது வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட். இந்த குவாலிட்டி மட்டும் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா
சூப்பராக இருந்திருக்கும், நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இதெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஹோல்டு இப்படி பிடிச்சி ஏதாச்சும் ஒரு துணி வச்சு இப்படி தான் நம்மளால் எடுக்க முடியும். அந்த ஹோல்டு வந்து நமக்கு உடஞ்சிருச்சு. அதனால அந்த ஒரு ட்ராபேக் தான். அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம லாங் வீடியோலேயே சொல்லியிருப்போம், இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா அது கொதிக்கும் போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்துருச்சு. நம்ம அது வீடியோலேயே கூட இருக்கும்னு நினைக்கிறேன், விழுந்துருச்சு. அதனால நம்ம வந்து ஒரு பாதி இது தான் இதில் ஊற்றணும். இதில் வந்து ஒரு பாதி இது ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இன்னும் நான் என்ன பண்ணுவேன்னா இதை வைக்கும்போது சிம்மில் வச்சுட்டு அடுப்பேன், அதுக்கப்புறம் தான் இதை வந்து வைப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து வாஷ் பண்ணுறது, ஆமாம் வாஷ் பண்ணுறது என்னென்னா அதில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்னா இங்கே இருக்குல்ல, இப்போ இது நம்ம உள்ளே பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும், இந்த இடத்துல உள்ளார வந்து கொஞ்சம் இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன்னா இதுக்குள்ளே அந்த ப்ரஷ்ஷெல்லாம் வச்சு கழுவிட்டேன். இங்கே வந்து கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் என்ன பண்ணிட்டேன், இப்படி கையை விட்டு இப்படி திருப்பிட்டேன். திருப்பினோடனே கையில் இதோ இங்கே தெரியும் அப்படியே கட் ஆகிடுச்சு. அதனால அது மட்டும் நம்ம கொஞ்சம், ஏன்னா இங்கே பார்க்கும், ஆமாம் ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது ஷார்ப்பாக இருக்கிறதே தெரியுதா, ஆனால் உள்ளார அவங்க இப்படி வளைச்சி விட்ருக்காங்க போல், இங்கே வந்து ஷார்ப்பாக இருக்குது. அதனால் வாஷ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து வாஷ் பண்ணுங்கள். அந்த ஒரே ஒரு இது மட்டும் நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஓவரால் நல்ல ப்ராடக்ட். ஆமாம் நல்ல ப்ராடக்ட், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த எக் செப்பரேட்டர். இது வந்து ஒரு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில, நமக்கு வந்து ஒன்றும் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாலாம் கிடையாது. அப்போ வந்து ஒரு ஆவரேஜான ப்ராடக்ட்னு சொல்லியிருப்போமா. இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது? அதான் நீங்கள் சொன்னது தான், நான் பெருசாலாம் இது யூஸ் பண்ணவே இல்லை. ஸ்டார்டிங்கில் வாங்கினப்போ யூஸ் பண்ணதோட சரி. ஏன்னா நான் யூஸ்வலாக நம்ம கேக் பண்ணும்போது தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இது பெருசாக நான் வந்து எடுத்து இதை வந்து அந்த எக் செப்பரேட்டரில் ஊற்றி அந்த அப்படியே நம்ம மேனுவலாகவே அதை பண்ணிட முடியுதுல்ல, அதனால் எதுக்கு அதுக்கு ஒரு எக் செப்பரேட்டர் அப்படின்ற மாதிரி தான் நான் அப்படியே மேனுவலாகவே பண்ணிவிடுவேன். அதனால் இது எனக்கு பெருசாக தேவைப்படல, அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக எனக்கு இல்லை. மேபி வந்து கேக் வந்து நிறைய செய்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது டிஷ்ஷஸ்க்கு வந்து செப்பரேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை நிறைய எக்ஸ் வந்து செப்பரேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க குவான்டிட்டி வைஸ். நம்ம என்ன மேக்ஸிமம் 1-2 எக்கு தான். ஆமாம், அதனால் நமக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இல்லை. பட் ப்ராடக்ட் வைஸ் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதனால் அதான் லார்ஜ் குவான்டிட்டி எக் வச்சு ஏதாவது டிஷ்ஷஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து எங்களுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஆமாம், அப்போ ப்ராடக்ட் வைஸ் வந்து ஒர்த்தனே சொல்லி. ஆமாம், ப்ராடக்ட் வைஸ் ஒர்த்து தான். ஏன்னா குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது, அதனால் ப்ராடக்ட் வைஸ் ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு டூல்ஸ், நிறைய டூல்ஸ் வந்து வாங்கியிருப்போம். இப்போ ஒவ்வொரு டூலாக வந்து பார்த்துடலாம். இது வந்து ட்ரை ஃப்ரூட் கட்ரு. ஆமாம், சூப்பர் யூஸ்ஃபுல்லான டூல் தான் வந்து சொல்லியிருப்போம். ஆனால் ஒரு ட்ராபேக்கும் இருக்குது, நம்ம வாஷ் பண்ணும்போது தண்ணி வந்து அது உள்ளே போயிட்டோம். இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 3 months ஆகிட்டு இருக்குமா? 2 months ஆகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ப்ராடக்டோட நிலைமை என்ன, எப்படி ஒர்த்தா? இதுவுமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இதுவுமே நாங்கள் வந்து கேக்கில் அந்த மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு தான் இது வந்து வாங்கினோம். இதுவுமே நல்ல ப்ராடக்ட் தான், அழகாக கட் பண்ணி வரும். நம்ம கத்தியில் கட் பண்ணோம்னா அவ்வளோ அழகாக கட் பண்ண முடியாது. பட் இது வந்து நமக்கு ஒரு 1 minute சூப்பராக கட் பண்ணி கொடுத்துரும். இதில் என்னென்னா இப்போ அப்கிரேடட் ப்ராடக்ட் கூட நம்ம பார்த்தோம்ல, இந்த இது இருக்குல்ல கட்டு, இதுவே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு கட்டு. அதுவும் நம்ம நெக்ஸ்ட் வாங்கி நம்ம பார்க்கணும். ஆமாம், ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுவுமே ஓவரால் வந்து இதுவுமே நல்ல ப்ராடக்ட் தான். ரெகுலராக நம்ம வந்து பாதாம்லாம் யூஸ் பண்ணுறோம், ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ கிட்ஸுக்குமே வந்து அப்படியே முழுசாக கொடுக்கறத விட இந்த மாதிரி ஏதாவது இப்போ கப் கேக்லாம் பண்ணுவாங்க, அதிலலாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் இது வந்து நல்ல ப்ராடக்ட் தான், ஓவரால் நல்ல ப்ராடக்ட் தான். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது மட்டும் தண்ணி வந்து இதுக்குள்ளே போயிடுச்சு, அது எப்படியோ குலுக்கி நம்ம வந்து எடுத்தோம். அதனால் அந்த மாதிரி ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் தான். மற்றபடி ப்ராடக்ட் வைஸ் வந்து நல்ல ப்ராடக்ட். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 100 கீழே தான், வாங்கலாம். ஆமாம், நல்ல ப்ராடக்ட் தான். இன்னும் அப்கிரேடட் ப்ராடக்டே வந்துருச்சு, ஸோ அதுவும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோக்னட் வந்து ஹோல் போடுறதுக்காக வாங்கணும். அதான் நம்ம இளநீர் வந்து அதிகமாக குடிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பெருசாக வந்து குடிக்க மாட்டோம் இளநீர். வாங்கி இப்போ ஆனால் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. அதனால் ஒர்த்தியான ப்ராடக்ட்னு தான் வந்து சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம இதை பெருசாக யூஸ் பண்ணல, பெருசாக யூஸ் பண்ணல. பட் ஆனால் வந்து இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். இப்போ வந்து டக்குன்னு இப்போ யூஸ்வலாக என்னென்னா எனக்குலாம் வந்து அந்த இளநீ கத்தி வச்செல்லாம் எனக்குலாம் வெட்ட தெரியாது கரெக்டாக. எல்லா வாட்டியும் வந்து உங்களை கூப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லேடிஸ் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். டக்குன்னு ஒரு ஹோல் வந்து இப்படி பிடிச்சி இப்படி திருவணுனாலே ஈஸியாக ஹோல் வந்துடும். அதனால் ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராடக்ட்டு. கன்ஃபார்மாக அதான் இளநீ நீங்கள் சொன்ன மாதிரி இளநீ நிறைய குடிக்கிறீங்க, இல்லை டெய்லி வந்து குடிக்கிறீங்க அப்படின்னா யார் வேணாலும் இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். அதனால் அந்த விதத்தில்
விதத்தில் வந்து நம்ம ஈஸியாக ஆமாம் இந்த கோகனட் ஹோல் டூல் வந்து ஒரு சூப்பர் ஒர்த்தியான ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஓகே, ஈஸியாக இருக்கும் நமக்கு அந்த ஹோல் போடுறதுக்கு, அதனால ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிள் கோரர் இல்லை ஸ்லைசரு, இது வந்து நம்ம ரிவ்யூ போடும்போது வந்து ஒரு ஒர்த்தியான ப்ராடக்ட்னு தான் வந்து சொல்லியிருப்போம். ஆனால் இதுலேயும் ட்ராபேக்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா நம்ம அதான் ஒன்று பெரிய பைனாப்பிள் இருந்ததுன்னா வெளியே வந்து அதை கட் பண்ணுற இது வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அதே சின்ன பைனாப்பிள் இருந்ததுன்னா உள்ளே போகிறது வந்து சிரமமாக இருக்கும் உள்ள. ஏன்னா இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டான சைஸ் இல்லை, பைனாப்பிள் சைஸ் வந்து ஆனால் வேரி ஆகும். அதனால் அந்த சைஸை வச்சு தான் இந்த டூல் வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக வருதா கம்மியாக வருதான்றது வந்து தெரியுமே. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். அந்த வேஸ்டேஜ் வந்து நம்ம மீடியம் சைஸ் வாங்கும்போது வேஸ்டேஜ் அதிகமாகாது, பெருசாக வாங்குறோன்னா வேஸ்டேஜ் அதிகமாகும். அதனால் ஒர்த்தியான ப்ராடக்ட்டுன்னு தான் வந்து சொல்லியிருப்போம். ட்ராபேக்ஸ் இருந்தாலும் இப்போது எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட்டு? இப்போ தான் அதுக்கப்புறம் நம்ம பெருசாக இது யூஸ் பண்ணல. என்ன யூஸ்வலாக நம்ம வந்து பைனாப்பிள் வாங்குகிறோம் அப்படின்னாலே அதை வாங்குறதுக்கு யோசிக்கிறதே வந்து அதை கட் பண்ணுறது, அந்த வேலை தான் ஒரு பெரிய வேலை. அது வேஸ்டேஜும் நிறைய ஆகும். அந்த மாதிரி வந்து யோசிக்கிறோம். ஆனால் வந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து இது வந்து கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக பைனாப்பிள் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும் வேறு. அதனால் வந்து அந்த விதத்தில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நல்ல ப்ராடக்ட் தான். ஆமாம், நல்ல ஆப்ஷன். அதனால வந்து இது நல்ல ப்ராடக்ட் தான். நமக்கு பெருசாக யூஸ் ஆகலை, நம்ம அதுக்கப்புறம் பெருசாக பைனாப்பிள் யாரும் வாங்கலை நம்ம வீட்டில். அதனால வந்து நமக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இல்லை. பட் ஆனால் பைனாப்பிள் வந்து சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். அந்த வெட்டுறதுக்கு பயந்துக்கிட்டே வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். அதே மாதிரி வந்து நம்ம 3-in-1 பீலர் வந்து போடும் போதும் பைனாப்பிள் வந்து பீல் பண்ணி காமிச்சிருப்போம். கரெக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாகவே வந்து பீல் பண்ணிடும். ஏன்னா பைனாப்பிளோட அந்த ஒரு ஷாக்கிங் ரிசல்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த. ஏன்னா பைனாப்பிளோட தோல் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும். அந்த பீலர் வந்து சூப்பராகவே வந்து ஸ்லைஸ் பண்ணியிருந்தது. குயிக்காகவும் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு பீல் பண்ணிட்டோம். உள்ளவே வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம். அதனால அதுவும் வந்து ஒரு சப்போஸ் வந்து இதில் வேஸ்டேஜ் அதிகமாக ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த 3-in-1 பீலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து அந்த பீலரை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு இதே பைனாப்பிளுக்கு ரிலவெண்ட்டாக இன்னொரு டூலும் வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து பைனாப்பிள் சீட் பிக்கர். இப்போ அந்த சீட்லாம் வந்து இருக்கும்போது நம்ம ஒரு மாதிரியாக சாப்பிடும்போது காரமாக ஒரு மாதிரியாக ஒரு உணர்வு ஏற்படும்ல, தேவையில்லாத ஆணி மாதிரி. அதனால் அந்த வேரெல்லாம் அந்த சீட்லாம் வந்து பிக் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம அதை டெஸ்ட் பண்ணியும் தான் அந்த இண்டிவிஜுவல் வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். நல்ல டூல் தான். ஆனால் அந்த மேனுவல் ஒர்க்குன்றதுனால டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் எஃபர்ட் போடலாம், தப்பு இல்லை. அதனால் வந்து இதை வச்சு அதான் ஃப்ரூட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு. ஏன்னா கையில் நம்ம இப்போ கத்திலாம் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா ஃப்ரூட்டும் சேர்ந்து வரும். அதெல்லாம் கொஞ்சம் மேனுவல் ஒர்க் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் நம்ம மேனுவலாக பண்ணும்போது. இது ஆனால் டக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டூல் இருக்கும்போது நம்ம அதை குயிக்காகவே பண்ணிடலாம். ஆமாம், மேனுவலை விட குயிக்காக பண்ணலாம். ரொம்ப குயிக்காக பண்ண முடியாது, மேனுவலை விட கம்மி டைமில் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து போயிடலாம். இது வந்து கார்ன் ஸ்ட்ரிப்பரு. இதுவும் வந்து ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஏன்னா நம்ம கார்ன் வந்து நமக்கு விரும்பி சாப்பிடுவோம், நம்ம பசங்களாக இருந்தாலும் நம்மளாக இருந்தாலும். அதனால் அதை பிக்கிறதுக்கு சுலபமாக அது சுலபமாக்குது அந்த வேலையை. அதனால் அப்போ வந்து சூப்பர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் வந்து சொல்லியிருப்போம். அதில் வந்து நிறைய என்னென்ன மெத்தட்லாம் வந்து பண்ணால் ஈஸியாக இருக்கும், எது இதெல்லாம் நமக்கு சிரமமாக இருக்கும்ன்றதையும் டீட்டெயிலாக இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து சொல்லியிருப்போம். ஆனால் ஓவரால் ஒர்த்தியான ப்ராடக்ட் தான். இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்? ஆமாம், இப்போது இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட்டுன்னு நினச்சி வாங்கணும் நம்ம. பட் ஆனால் நிஜமாவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். அதுதான் அந்த வீடியோலே நம்ம சொன்ன மாதிரி தான். குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இப்போ நான் வந்து ஸ்நாக் பாக்ஸுக்கு வந்து வைக்கிறேன் அப்படின்னா அப்போ ஃபுல் கார்னையும் வைக்க முடியாது இல்லை குழந்தைங்களுக்குன்றதுனால. அப்போ வந்து டக்குன்னு காலையில் ஒரு அவசரத்தில் வந்து செய்யும்போது இது வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். லெஸ் தென் அ மினிட் நம்ம வந்து எடுத்துடலாம், ஃபுல் கார்னையும் வந்து பண்ணி கொடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம சாண்ட்விச் பண்ணுறோம் அந்த மாதிரி டைம்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஈஸியான டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிஜமாவே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். நான் அந்தளவுக்கு எஃபிஷியன்சி இதுக்கிட்டேருந்து எதிர்பார்க்கல. பட் நிஜமாவே சூப்பரான ப்ராடக்ட் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. ஓகே, எனக்கும் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோகனட் ஸ்க்ராப்பரு. நம்ம ப்ராடக்ட் வைஸ் வந்து ஒர்த்தியான ப்ராடக்ட் தான் வந்து சொல்லியிருப்போம் ரிவ்யூ போடும்போது. இப்போ எப்படி இருக்குது?
இப்பயும் இது நல்ல ப்ராடக்ட் தான். என்னென்னா நம்ம பெருசாக நான் இது யூஸ் பண்ணுறது என்னென்னா, நான் எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் அவசரமாக பண்ணிகிட்டு இருப்பேன். அதனால் எனக்கு வந்து இதில் வந்து கோகோனட்டை ஸ்க்ராப் பண்ணி போடுற அளவுக்கு எனக்கு எப்போவுமே டைம் இருக்காது. நான் டக்குன்னு மிக்சியில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணி போட்டுருவேன். அதனால் இது நான் பெருசாக யூஸ் பண்ணல. பட் நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் வந்து இது வந்து நல்ல ப்ராடக்ட் தான். ஓகே. ஏன்னா கீழே நமக்கு லாக்கும் இருக்குது கிரிப்புக்கு. அதனால் இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். ஓகே. ஆனால் குட்டி குட்டி ட்ராபேக்ஸும் இருக்குது. வேணும்னா அதை இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூ செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஆமாம். சரிங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெஜிடபிள் ஸ்லைஸரை வந்து பார்த்துடலாம். இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு தான். ஆக்சுவலாக நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்லைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோன்னா இது வந்து, ஏன்னா அந்த ஹேண்ட் ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பழைய இதில் அதெல்லாம் இருக்காது. நம்ம பழசு யூஸ்வலாக ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல, அதில் வந்து இந்த ஹோல்டர் இருக்காது. அதனால நிறைய வாட்டி வந்து நம்ம கை படுற மாதிரி இருக்கும். அதனால அது கொஞ்சம் அதுதான் யோசிச்சு இது கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னா, நிஜமாவே என்ன இதுக்கு ஃபீட்பேக் கொடுக்கலான்னா ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படிலாம் சொல்ல முடியாது. என்னென்னா இப்போது நான் பொட்டேட்டோ வைக்கிறேன்னு வைங்களேன், அது வந்து ரொம்ப பெருசாக பாதி கட் பண்ணி பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த ஹைட்டு பார்த்திங்கனாலே தெரியும். இந்த ஹைட்டுக்கு போகிற அளவுக்கு தான் வைக்க முடியும். ஒரு பெரிய பொட்டேட்டோ வந்து உள்ளே நம்ம சொருகணும் அப்படின்னா நம்ம ஒரு இழுத்தோம்னாலே அந்த பொட்டேட்டோ உருவிட்டு வந்துடும். ஓகேவா? அந்த கிரிப்னஸ் அதுக்கு இருக்காது. அதனால் இது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்ட்டு எனக்கு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஃபீட்பேக் என்னென்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாம் கிடையாது. இது ஓகேவான ப்ராடக்ட் தான். கைக்கு வந்து சேஃப்டியாக பண்ணுறதுக்கு. ஆமாம். இப்போ தான் புதுசாக வந்து கிரேட் பண்ணுறீங்க, அந்த பயம் இருக்குது அப்படின்னா அவங்களாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுறதில்ல. அப்படியே கை வச்சு இப்போ ஏதாச்சும் பஜ்ஜி போடுறோம், இல்லை வந்து நம்ம இது உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணுவோம்ல, அது பண்ணுறோம் அப்படின்னா கையை வச்சு இப்படி பண்ணிக்குவேன். ஓகேவா? அது ஒரு இது வந்து உன்னை நீயே எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கிறேன். எக்ஸ்பர்ட்லாம் இல்லை. இது வந்து யூஸ்வலாக பிகினர்ஸ்க்கு தான் இது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுமே நிறைய பேர் அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறது தான் ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்று இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த திக்னஸ் இருக்குல்ல, அந்த வெஜிடபிள் வந்து எவ்வளோ திக்காக நம்ம ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால். தெரியுதா? அதனால் அது வந்து இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ். நம்மளோட பழைய அந்த இதில் வந்து இது இருக்காது, ஸ்லைசரில் வந்து இது வந்து இருக்காது. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். இதில் ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் எல்லா ப்ராடக்ட்லையும் சொல்கிறது, எனக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்பா. அது மாதிரி எல்லா ப்ராடக்ட்லையும் சொல்கிற மாதிரி இதில் வந்து வாஷ் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இதுவே கொஞ்சம் நாளாக நான் யூஸ் பண்ணலன்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. அதனால் ஓகே, நல்ல ப்ராடக்ட் தான் இது. ஓகே. அடுத்த ப்ராடக்ட்டுக்கு வந்து போயிடலாம். ஃபில்டர் காஃபி மேக்கர் நமக்கு வந்து பிடிச்ச ப்ராடக்ட்டு. யூஸ்ஃபுல்லாக அப்போ வந்து ஒர்த்தியான ப்ராடக்ட்டுன்னு வந்து சொல்லியிருப்போம். இப்போது உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நல்ல ப்ராடக்ட் தான் இது. என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃபில்டர் காஃபியாக தான் நம்ம எங்கே போனாலும் வந்து ஃபில்டர் காஃபி பிரியர்கள். அதனால் வந்து ஃபில்டர் காஃபி எங்கே போனாலும் வேணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். சரி, வீட்டிலே அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அது ட்ரை பண்ணி பார்த்துடணும் அப்படின்றது தான் இந்த ப்ராடக்ட் வாங்கணும். அதை வாங்கின புதுசில் வந்து ஒரு நாளைக்கே வந்து பயங்கரமாக ஒரு 3-4 வாட்டி ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. என்ன இதில் எனக்கு பர்சனலாக என்ன பிரச்சனைனா, நம்ம ஃபில்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ஹாட் வாட்டர்லாம் ஊற்றி வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 hour 2 hour அந்த மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்மளால் ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி வந்து குடிக்க முடியும். அதனால் நமக்கு அந்தளவுக்கு பொறுமை இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. அதனால் வந்து இது வந்து நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது இல்லை, கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனத்தினால அநேகமாக இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சோம்பேறின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ஒரு காரணத்தினால நான் இது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணுறது இல்லை. பட் நாளைக்கே போட்டு குடிக்கலான் இருக்கேன். ஒரு பழமொழியாக என்னன்னு தெரியல, பொறுமையாக இருந்தால் தான் பழப்பழம் சாப்பிட முடியும் எதை சொல்லுவாங்க. அந்த பொறுமை தான். ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னா வெயிட் பண்ணி தான். ஆமாம், கரெக்டு தான். ஃபில்டர் காஃபிக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். பட் என்னென்னா காலையில் நம்மளே அவசரமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்போமா, அதில் இதுக்கு வந்து ஒரு காஃபி நம்ம டக்குன்னு குடிக்கணுன்றப்ப இது நமக்கு கொஞ்சம் பண்ண முடியாது. ப்ராடக்ட் வைஸ் கேட்டிங்க, ப்ராடக்ட் வைஸ் பேசணும் அப்படின்னா வந்து நல்ல ப்ராடக்ட். கண்டிப்பாக வந்து ஃபில்டர் காஃபி வந்து ரெகுலராக குடிக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இது வந்து வாங்கலாம். நல்ல ப்ராடக்ட். ஓகே, சூப்பர். அடுத்த ப்ராடக்ட்டுக்கு வந்து போயிடலாம். பன்னீர் மோல்டு. இது வந்து நம்ம நல்ல ப்ராடக்ட்டு தான் வந்து சொல்லியிருப்போம், யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் கூட. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்? இப்போ வந்து என்னென்னா, அப்போ வந்து அவசரப்பட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன் இது வேணும் எனக்கு கண்டிப்பாக, நான் வந்து வீட்டிலவே தான் பன்னீர்லாம் செய்வேன் அப்படின்னு வந்து சொன்னேன். பட் ஆனால் என்னென்னா ரெகுலராக நம்ம பன்னீர் வந்து செய்யும்போது நான் யூஸ்வலாக ஒரு ஒயிட் கிளாத்தில் கட்டி அது மேலே அந்த வெயிட்டெல்லாம் வச்சு செஞ்சுருவேன்ல, அதில் வந்து எனக்கு கொஞ்சம் திக்காக
திக்காக இருக்கும் பன்னீர், அந்த திக்னஸ் இருக்குல்ல, அது வந்து அட்லீஸ்ட் இவ்வளோ தூரமாவது இருக்கும். இந்த கப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் இப்போ வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வச்சு செய்கிறேன் அப்படின்னா ரொம்ப மெலிசாக வருது. அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம 1 லிட்டர் பால், என்னென்னா பன்னீர் வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஒரு 1 வீக் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே, அதுக்கு மேலே யூஸும் பண்ண முடியாது, நமக்கு அதுக்கு மேலே தேவையும் படாது. அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் மெலிசாக வர்றது வந்து ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணணும், அந்த மாதிரி அதுக்கெலாம் வந்து கன்ஃபார்மாக அந்த பன்னீர் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுவே இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எனக்கு பர்சனல் ஃபீட்பேக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போது ஓவராலாக ப்ராடக்ட் வைஸ் நல்லா தான், ப்ராடக்ட் வைஸ் நல்ல ப்ராடக்ட் தான். அந்த ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அதனால் நான் பெருசாக இது யூஸ் பண்ணுறது நமக்கு டிஸ்அட்வான்டேஜ். நிறைய குவான்டிட்டி வைஸ் வந்து நிறைய பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட். ஓகே, ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.